லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அக்கா, பேசாம நம்ம பார்த்திபன் கிட்ட சொல்லி அவன் வீட்ல கேட்டு பார்க்க சொல்லலாமா? உனக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான்லக்கா. ஓ, நானும் இருக்கேன் நான் உன் லிஸ்ட்ல. உன்னை தவிர மற்ற எல்லார் பத்தியும் பேசுவேன் இல்ல? ராதிகா, சூழ்நிலை என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். அவங்க வீட்ல போய் கேக்குறது சரியா வராது. என்னக்கா நீ எது சொன்னாலும் ஒரு காரணம் சொல்ற. வேற எப்படிதான் பணத்தை ஏற்பாடு பண்றது? யார வந்து உதவி செய்வாங்க? நீ நினைச்சா செய்யலாம் ராதிகா. நானா? என்னக்கா சொல்ற? இந்த நேரத்துல முரளிக்காக உதவி பண்ண உன்னால மட்டும்தான் முடியும். என்னக்கா பேசுற? கொஞ்சமாவது யோசிச்சுதான் பேசுறியா? உன் மாமியார் வீட்ல கேட்கணும்னா முடியாது, பிரச்சனை. என் வீட்ல கேட்டா என் மாமியார் என்ன நினைப்பாங்க? தப்பா நினைச்சுக்காதக்கா. நான் போய் கேட்கணும்னு இல்ல, நீ போய் கேட்டா கூட அரவிந்த் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா அரவிந்த் உனக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு தெரிஞ்சா இந்த ஊரு என்ன பேசணும் கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? இதெல்லாம் தாண்டி ஏற்கனவே நீங்க 2 பேரும் 5 வருஷம் பழகிருக்கீங்க. சாரி ராதிகா, நீயும் முரளிக்கு அக்கா தானே நினைச்சுதான் உன்கிட்ட கேட்டேன். தப்புதான். ஊர் உலகம் குடும்ப மரியாதையை விட முரளியை காப்பாத்துறதா முக்கியம் நீ நினைச்சா கூட சொல்லுக்கா. நான் இப்பவே போய் அரவிந்த் கிட்ட கேட்டு பணத்தை வாங்கிட்டு வரேன். அக்கா, என்ன தப்பா நினைக்காதுக்கா. ஏய் இல்ல ராதிகா, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். போன் அடிக்குது, நான் போய் பாத்துட்டு நான் போய் எடுத்துட்டு வரேன்க்கா. வேண்டாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீ இங்கே இரு. நான் எங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். அப்புறம் ஏன் கேட்டுட்டே இருக்கீங்க? சரி வரேன், வைங்க. ராதிகா, இந்த பாசமலரு, தங்கைக்கு ஒரு கீதம், நம்ம வீட்டு பிள்ளை, இந்த மாதிரி படம்லாம் பார்த்தது இல்லையா? எதுக்கு கேக்குற? இல்ல, அதுல கூட பிறந்தவங்களுக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணுவாங்க தெரியுமா? என்ன நக்கல் பண்றியா? ஐயோ இல்ல இல்ல, உண்மையதான் சொல்றேன். உங்க அக்காவுக்கு இப்படி ஒரு அற்புதமான தங்கச்சிய உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. வேண்டாம். நானும் அதுதான் சொல்றேன். இதெல்லாம் வேணாம், ரொம்ப பாவம். ரஜினியை இவ்ளோ கேவலப்படுத்துறியே, அது எல்லாமே உனக்கு நிச்சயமா நடக்கும். அன்னைக்கு நீ ஃபீல் பண்ணதான் போற. ஏய் பட, நீ ஏன் ஒரு ஃப்ராடு? நீ எனக்கு சாபம் கொடுக்கறியா? அண்ணா, சிங்கமுத்து, என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு பதட்டமா வர? பின்ன பதட்டமா வராம எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இவங்க தான் இத்தனை வருஷமா எதுவும் சொல்லல, நீயும் சொல்ல மாட்டியா? இல்லப்பா, இந்த வீட்ல நிமிஷத்துக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டு தான் சித்தப்பா இருக்கு. அம்மா அது சரிதான். உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைனா என்ன கூப்பிட வேண்டாம். நீங்க கூப்பிடணும்னு நினைச்சாலும் இந்த மகாராணி தான் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்களே. இப்ப எதுக்கு தேவையில்லாம இதுல ரஜினியை பத்தி பேசுறீங்க? ஏய், நேத்து வந்த பயணி பேசாம இருக்கணும் சொல்லிட்டேன். இதுல உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். எல்லா சம்பந்தமும் இருக்கு. அதுவும் ரஜினியை பத்தி பேசினா நான் அமைதியா இருக்க மாட்டேன். இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை பத்தி மட்டும் பேசுங்க. முரளி மட்டும் பார்க்காம இருந்திருந்தா இப்ப எங்களுக்கு அம்மாவே இருந்திருக்க மாட்டாங்க சித்தப்பா. என்னம்மா எப்படி சொல்ற? இருந்திருக்க மாட்டாங்கன்னா? அப்படின்னா நடந்த விஷயம் உனக்கு தெரியாதா? என்னண்ணே, ஏதோ ரவுடி பசங்க வந்து வட்டி பணம் கொடுக்கலன்னு முரளியை அடிச்சதா கேள்விப்பட்டேன்.
அதனாலதான் நானே வேக வேகமா வந்திருக்கேன். சங்கரி வேற ஏதோ சொல்றா. அது வேற ஒண்ணும் இல்லடா. ரஞ்சிதா நேத்து விஷத்தை குடிக்க போயிட்டா. அண்ணா என்ன சொல்றா? ஆமாடா. என்னடே, இந்த வயசுல 25 லட்சம் ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு என்னடா உனக்கு தேவை? ஏன்னா பிசினஸ் பண்ற நானே இது வரைக்கும் இவ்வளவு கடன் வாங்கினதே கிடையாது. நல்லா கேளுங்க சித்தப்பா. இவ்ளோ பணத்தை வாங்கி என்னதான் செஞ்சானே தெரியல. Dress, பைக், அந்த பைக்குக்கு பெட்ரோல், மொபைல், அதுக்கு ரீசார்ஜ்னு எல்லாமே ரஜினி அக்கா தான் செய்றா. அந்த மொபைல் சனியினால தான் இதெல்லாம் வந்துச்சு. ஆன்லைன்ல விளையாடி இந்த மாதிரி எத்தனை பேர் மாட்டிருக்காங்க தெரியுமா? மத்ததெல்லாம் விவரமா பேசுற, இதுல கோட்டை விட்டு இருக்க பாத்தியா? என்னடா முறைக்கிற? நீ செஞ்சது தானே சொல்றாங்க. இந்த ரோஷத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அவ வாங்கின பணம் வட்டி கிட்டிலாம் சேர்த்து இவ்வளவு பெரிய தொகையா இருக்கு. இவன் 1.5 வருஷமா வட்டியே கொடுக்காம இருந்திருக்கான். இப்ப இந்த கதையெல்லாம் பேசி என்ன செய்ய போறோம்? பணத்தை கொடுத்தவன் கேட்கதான் செய்வான். இந்த கதையெல்லாம் அவன் கேட்டுட்டு இருக்க மாட்டான். அவங்க கொடுத்த டைமுக்குள்ள இவ்ளோ பணத்தை எப்படி சித்தப்பா ரெடி பண்றது? ரஜினி அக்காக்கும் ஏற்கனவே நிறைய கடன் இருக்கு சித்தப்பா. அதுவும் அவளுக்காக வாங்கினது இல்ல. பார்த்திபா, இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அதை செஞ்சா முரளி வாங்கின கடன், இதோ இந்த எஜமானி வாங்கின கடன், இந்த வீட்டுக்காக எல்லாத்தையும் அடைச்சிடலாம். டேய், என்னடா சொல்ற? என்ன வழி இருக்கு? இங்க பாருங்க, இத உனக்காகவும் இங்க இருக்கிற எல்லாரும் நல்லதுக்காகவும் சொல்றேன். நான் சொல்றதை கேட்டா எல்லாமே சரியா போயிடும். எங்க நல்லதுக்கு சொல்லும் போது யாரு என்ன சொல்லுவாங்க? நீங்க சொல்லுங்க தம்பி. பொதுவா யார் வீட்லயாவது இந்த மாதிரி கடன் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்காக வீட்டுல இருக்க நகையை அடமானம் வைப்பாங்க, இல்லைன்னா அதை வித்து கடன் அடைப்பாங்க. என்ன சித்தப்பா நீங்க 25 லட்சம் கிடைக்கிற அளவுக்கு எங்க கிட்ட எங்க நகை இருக்கு? ரஜினி இருந்த நகைகளையும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்த அடகு வச்சுட்டா. நகையில் என்ன சொத்து இருக்குல்ல? சொத்தா? என்ன சித்தப்பா சொல்றீங்க? ஆமாமா, இந்த வீடு இருக்குல்ல, இந்த வீடை வித்து வர்ற பணத்துல கடன் அடைச்சிருவோம். சித்தப்பா, என்ன தொகை ஒண்ணு லேசுப்பட்டது இல்லைல்ல? இல்ல பணத்தை ஏற்பாடு பண்ண வழி சொல்லு. வீட்டை வித்துட்டா எல்லாரும் எங்க போவாங்க? வேற வாடகை வீடு பார்த்து தான் போகணும். இங்க பாருங்க, எப்படினாலும் பணத்தை கொடுக்கலன்னா கடன் கொடுத்தவன் எல்லாத்தையும் இந்த வீட்டை விட்டு துரத்த தான் போறான். அதுக்கு நாமளே வீட்டை வித்து கடன் அடைச்சிட்டு மரியாதையா வெளியே போயிடுவோம். என்ன சொல்ற? ஆமா சிங்கமுத்து, நீ சொல்றது எனக்கு சரின்னு தான் தோணுது. ஆனா அவங்க கொடுத்துருக்கிற டைமுக்குள்ள யார் இந்த வீட்டை வாங்குவாங்க? மாப்பிள, அதெல்லாம் இருப்பாங்க மாப்பிள. வீடை விற்கிறாங்கன்னு காத்து வாக்குல நீஸ் வெளியே போனா போதும், வாசல்ல வந்து காத்து கிடப்பாங்க. இது என்ன சாதாரண வீடா? டேய், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நம்ம அவசரத்துக்கு வீட்டை விற்கிறோம்னு தெரிஞ்சா அடிமாட்டு ரேட்டுக்கு தானே கேட்பாங்க. அதெல்லாம் பாத்துக்கலானே. முதல்ல விற்கிற பிளானுக்கு எல்லாருக்கும் சம்மதமானு சொல்லுங்க. ஏன்னா வீட்டை விற்கிறதுக்கு எல்லாரும் கையெழுத்து போடணும்ல. இதை விட்டா வேற வழி இல்லையே. அப்புறம் என்ன பண்றது? நீங்க வீட்டை விற்க ஏற்பாடு பண்ணுங்க தம்பி.
கடனை சாக்கா வச்சு நீங்க நினைச்சதை சாதிக்க பாக்குறீங்கல்ல, அந்த கடவுள் உங்களை சும்மா விட மாட்டான். என்ன மகாராணி ஒன்னும் சொல்லாம போன அப்படியே? பணத்தை எப்படி புரட்டுறதுன்னு தெரியாம தானே அவளும் அமைதியா இருக்கிறா. நீங்க ஆக வேண்டியதை பாருங்க தம்பி, அவ கையெழுத்து போடுவா. ரஜினி, என்ன காஃபி. நான் கேட்டேனா? கேட்டு குடுக்கறவன் மனுஷன், கேட்காமலே குடுக்கறவன் தான் புருஷன். ஏங்க சும்மா ரைமிங்கா இருந்ததேன்னு சொன்னேன், முறைக்காதீங்க. எனக்கு காஃபி போட்டேன், அப்படியே உங்களுக்கும் கொண்டு வந்தேன். இந்தாங்க. எனக்கு வேணாம். வேணாமா? சரி விடுங்க. உங்களுக்கு காஃபி வேணுமோன்னு எனக்கு தோணுச்சு. மனசுக்குள்ள தப்பா பில் அடிச்சிருச்சு போல இருக்கு. சரி எனக்கு கொடு. எடுத்துட்டு வந்துட்டேன், எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? இல்ல பரவாயில்ல, நான் வேற யாருக்காவது கொடுத்துக்கிறேன். கொடுன்னு சொல்றேன்ல. எனக்கு தலை வலிக்குது, காஃபி வேணும். அதான் நான் பார்த்தேன், நம்ம மனசு சொன்னா கரெக்டா இருக்குமே. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமே. தெரியுமே, இப்படி காஃபியோட நீ வந்து நிக்கும் போதே தெரியும். கூடவே ஏதாவது ஒரு அட்வைஸும் இருக்குமே. எனக்கு காஃபி மட்டும் போதும், உன் அட்வைஸ் எல்லாம் வேண்டாம். ஏங்க மருந்துன்னா வேணாம் தான் சொல்லுவோம், அதுக்காக அப்படியே விட்டா எப்படி சரியாகும்? லைஃப்ல எப்பவுமே முக்கியமான ஒரு முடிவெடுக்கிற சூழ்நிலை வரும்போது குழப்பம் இருக்கதான் செய்யும். நீங்களும் இப்ப அப்படி ஒரு குழப்பத்துல தான் இருக்கீங்கன்னு தெரியுது. நான் என்ன குழப்பத்துல இருந்தா உனக்கு என்ன? அதான் வீட்டை விற்கணும்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்கல்ல. அதுதான் ஈஸியான வழின்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா ஈஸியான வழியெல்லாம் சரியான வழியா இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னு அந்த தப்பான முடிவை நீங்களும் எடுக்க போறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா வேற ஏதாச்சும் ஐடியா கிடைக்கும்ல. கொஞ்சம் கஷ்டமான வழியா கூட இருக்கலாம், ஆனா அதுதான் சரியான வழியா இருந்தா? நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், அப்படி எந்த வழியும் இல்ல. இல்லங்க, நீங்க எல்லாரும் சொல்றத மனசுல வச்சுட்டு யோசிச்சு பார்த்தா தெரியாது. பிரச்சனையை விட்டு விலகி நின்று யோசிச்சு பாருங்க. நல்ல முடிவா சரியான முடிவா வேற ஏதாவது ஒண்ணு இருக்கும். ரஜினி, என்னம்மா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க த. ஏய், நான் ரஜினி கிட்ட தான் பேசணும். பேசுங்க த. ஓ அனுமதி ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. நான் அவகிட்ட தனியா பேசணும். ரஜினி, இங்க வா. என்னம்மா? அது ஒண்ணுல ரஜினி, அது வீட்ல ஒவ்வொரு பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. அதானே ராதிகா, முரளி இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா உனக்கு சாப்பாடு இறங்காது, தூக்கம் வராது இல்லம்மா? இல்ல ரஜினி. மா, எத்தனை தடவை என்ன நடந்தாலும் சலிக்காம சரி பண்ணு என்கிட்ட வந்து நிப்பல்ல. அவங்களுக்காக என்ன வேணா பண்ணுவல்லம்மா நீ. ஏமா ஏன் மேல மட்டும் உனக்கு பாசமே இல்ல? ஏண்டி எப்ப பாரு இப்படியே பேசிக்கிட்டு இருக்க? நீயும் நான் பெத்த பொண்ணுதாண்டி, ஓ மேல எனக்கு பாசம் இருக்கு. வீட்ல மத்த யாருக்காவது பிரச்சனை வந்தாதான்
உனக்கு என் மேல பாசம் இருக்குன்னே எனக்கு தெரியுது. அப்படியெல்லாம் பேசாத ரஜினி. அவங்க சின்ன பிள்ளைங்க, நீ அப்படி இல்ல. எப்படியும் சமாளிச்சிடுவ. இப்படியே பேசி பேசிதான் எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்க. சின்ன பையன் பண்ற காரியத்தை அவன் பண்ணிட்டு வந்திருக்கான். 15 லட்சத்தை தூக்கிட்டு போயிட்டு அவன் எந்த தைரியத்துல இந்த வீட்டுக்கு வந்தான்? நீ குடுக்கற தைரியத்துல தானே. அன்னைக்கு செருப்பால் அடிச்சிருந்தா இன்னைக்கு இப்படி பண்ண தைரியம் வந்திருக்குமா? ஆமாண்டி, எல்லாம் ஏன் தப்புதான். அதனாலதான் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் போய் சேர்ந்துடுறேன்னு சொன்னேன். நான் பாத்துக்கிறேன்னு என்ன தடுத்துட்டு இப்ப மறுபடியும் இப்படி பேசுற. மா, அதெல்லாம் தேவையில்லைன்னு தானே நான் வீட்டை வைக்க முடிவு பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? இங்க பாரு ரஜினி, வேற வழியே இல்லாம தானே அந்த முடிவுக்கு வந்திருக்கோம். எல்லா பிரச்சனையும் சரியாகணும்னா வீட்டை வித்து தானே ஆகணும். ஆனா இப்ப நான் பேச வந்தது அத பத்தி இல்ல, ராதிகாவை பத்தி. ராதிகாவை பத்தியா? ஏன், அவளுக்கு என்ன? அவளுக்கு பூச்சூடல் ஃபங்க்ஷன் பண்ணணும், அத பத்தி பேசத்தான் நான் வந்தேன். அம்மா, வீட்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏ இல்லடி, இந்த வீட்ல எனக்கு தான் பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லிக்கிட்டு இருந்தா எதுவுமே பண்ண முடியாதுடி. ஆனா அதெல்லாம் 5 மாசத்துல தானே பண்ணுவாங்க. இப்ப எதுக்கு பண்ணணும்னு சொல்றீங்க? இல்ல ரஜினி, நீ பழைய ரஜினியே இல்ல. எங்க யார் மேலயும் உனக்கு பாசமே இல்ல. முன்னாடிலாம் நான் ஒரு வார்த்தை சொன்னா அவ்வளவு சந்தோஷமா கூட பிறந்தவங்களுக்கு எல்லாம் செய்வேன். சரி, இப்ப நான் என்ன செய்யாம இருக்கேன்? செய்யற. ஆனா இப்படி 1000 கேள்வி கேட்டு வேண்டா வெறுப்பா செய்யறடி. நீ பழைய ரஜினியே இல்ல. இந்த குடும்பத்தை கண்டாலே உனக்கு ஆகல. ஏமா இப்படி பேசுற? கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுமா. எனக்கு தான் மனசாட்சி கிடையாதே. இருக்கட்டும், அப்படியே இருந்துட்டு போட்டோம். நீ யாருக்கு எந்த ஃபங்க்ஷனும் பண்ண வேண்டாம், எல்லாம் அதுங்க தலையெழுத்து. அப்படி இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? ஏமா எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? இப்போ என்ன உனக்கு? ராதிகாக்கு தானே, தாராளமா செய்யலாம். போதுமா? நீ எப்படி செய்ய ஆசைப்படுறியோ நம்ம அப்படியே செய்யலாம். ஆனா நீ... அம்மா, நான் எந்த கோவத்திலையும் சொல்லல, சந்தோஷமா தான் சொல்றேன். உங்களை பாத்துக்கிறத விட நீங்க ஆசைப்படுறத செஞ்சு கொடுக்கறத விட எனக்கு எதுவுமே பெருசு இல்லை. நீங்க போய் ஏற்பாடு பண்ணுங்க. சரி. இவ்வளவு நேரம் கண்ணாடியை பார்த்துட்டே இருந்தா என் பொண்டாட்டிக்கு திருஷ்டி பட்டுரும். ஓஹோ, உங்க பொண்டாட்டி அவ்வளவு அழகா? இல்லன்னு வேற சொல்லுவியா நீ? ஏன் சொல்லிதான் பாரு. முன்னெல்லாம் கொஞ்சம் சுமாரா தான் இருந்தா, அப்புறம் இப்பதான் ஒரு 2-3 மாசமா கண்ணா பின்னான்னு அழகா இருக்கா. அப்படியா? ம். சரி, என்ன தப்பு செஞ்சுட்டு வந்து நிக்கிறீங்க? தப்பா? நான் எந்த தப்பு செய்யலையே. நீங்க வைக்கிற ஐஸ பார்த்தா நம்ப முடியலையே. எனக்கு பிடிக்காத எதையும் செஞ்சுட்டு வந்து சமாளிக்கிற மாதிரில இருக்கு. ஹேய், என்ன ராதிகா நீ? நான் நிஜமா தான் சொல்றேன். உனக்கு டவுட்டா இருந்தா நீயே கண்ணாடி பாத்துக்கோ. இவ்வளவு நாள் இல்லாத அழகு எக்கச்சக்கமா ஏறி இருக்கு. போ, அப்படியே ஒரு ரோஜாப்பூ மாதிரி இருக்க. எல்லாம் என் புள்ள பண்ற மேஜிக் தான். அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், சொல்ல வார்த்தையில ராதிகா. நல்ல மார்க் வாங்கி எல்லாரும் பாராட்டும் போது, பிசினஸ்ல சக்சஸ் பண்ணி எல்லாரும் பாராட்டும் போதெல்லாம் இதான் லைஃப்னு அப்படியே ஹாப்பியா இருந்துட்டேன். படிச்சு ப்ரொமோஷன் வாங்குறது, பிசினஸ்ல அடுத்த லெவல் போறது, எல்லாத்தையும் விட புருஷங்கிற இடத்துல இருந்து அப்பாங்கிற இடத்துக்கு ப்ரொமோட் ஆகும் போதுதான் உலகத்திலேயே சந்தோஷமான ஒரு உச்சகட்டமான நிலை. உண்மையை சொல்லணும்னா எனக்கு வீட்டை விட்டு வெளியே போகவே தோணல. உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. இந்த கடிகாரத்தை வேக வேகமா சுத்த விட்டு 10 மாசம் ஆயிடுச்சு, இந்த உன் குழந்தைன்னு
எப்போ என் கையில கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அரவிந்த், ம். நம்ம குழந்தைய பெத்து கொடுக்கறதோட உன் வேலை முடிஞ்சது சொல்லிட்டேன். அதை பாத்துக்கிற பொறுப்பு, ஆசைப்படத்தெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்க்குற பொறுப்பு, அது எல்லாமே என்னோடது. எங்க 2 பேருக்கு நடுவுல நீ வரவே கூடாது. புரிஞ்சுதா? இந்த உலகத்துல பெஸ்டா இருக்கிற எல்லாமே நம்ம குழந்தைக்கு நான் கொடுப்பேன். நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். போர் அடிக்குதுன்னு சொல்லவே விட மாட்டேன். கூடவே இருந்து விளையாடிட்டே இருப்பேன். புரியுதா? புரியுதா? உனக்கு தெரியாது ராதிகா, நிஷாக்கா என்னை விட வயசுல கொஞ்சம் பெரியவளா. அதனால என்னை நல்லா பார்த்துப்பா. அம்மா பார்த்துக்கிற மாதிரி பாசமா பார்த்துப்பா. ஆனா நிறைய நாள் பாட்டி வீட்டில் தான் இருப்பா. நான் இந்த வீட்டில் எப்பவும் தனியாவே இருப்பேன். கூட விளையாட யாருமே இல்லாம நானே என் டாய்ஸை வச்சுட்டு தனியா விளையாடிட்டு இருப்பேன். அப்பாவும் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அம்மாவும் கோயில் குளம் சாமின்னு இருப்பாங்க. பாசத்துக்கு குறையே இல்லை. ஆனா எனக்குன்னு என் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ண அவங்களுக்கு தெரியல. ஆனா நாம அப்படி இருக்கக்கூடாது. நிச்சயமா என் குழந்தைய நான் அப்படி விட மாட்டேன். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓகேவா? என்னடா இவன் இப்படிலாம் பேசுறான்னு பாக்குறியா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார் நான் என்னெல்லாம் செய்யறேன்னு.